வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு த வீடியோ. நான் உங்கள் டிஜி கேமர். என்னடா ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்க போது அப்படின்னு கேட்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிரச்சனை சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேறு போன வீக் ஃபுல்லாக இருந்துச்சா. ஸோ அது வந்து காலேஜில் தான் ஃபுல்லாக இருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்து இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் சொல்லிட்டானுங்க. அதனால தான் நண்பா நான் வீடியோ சரியாக போட முடியல. ஸோ கண்டென்ட் எடுத்து எடிட் பண்ணவே பாதி டேட்டா போயிடும். ஸோ ஆன்லைன் கிளாஸில் பாதி டேட்டா போயிடுதா. சொன்ன வீடியோ வந்து போட கரெக்டான நேரம் வந்து கிடைக்கல. ஸோ நேற்று நான் வந்து ஓரளவு கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு ஓகே நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அட்லீஸ்ட் நான் உயிரோட தான் இருக்கேன், உங்களுக்கு காட்டிக்கணும் இல்லையா. சொன்னால தான் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து போய் யாரை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவேன். ஸோ எப்போயோஸ் தான் இப்போ வந்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஒரு 2 நாள் 3 நாள் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி வீடியோ போட்டால் ஒருத்தான வீடியோ தான் போடுவேன், சும்மா ஏன்னா தானே போட மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போட ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போயிடலாம் நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா அந்த இது நம்ம கிளாஸ் கோலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீல்னு வந்திருக்கேன். ஸோ மேஜிக்காக அது ஒரு மேக்னெட் சீல்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீல் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொரோனா கேரக்டரில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட பவர் வந்து மைனஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி மைனஸ் பண்ண போகிறாங்க உண்மையாக போய் அதை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அப்டேட்ஸ். அதனால் சீக்ரெட் அப்டேட்ஸ் கேட்டிங்கன்னா ஒன்றும் நண்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேட்ச் அப்டேட் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த பேட்ச் அப்டேட்டில் சில விஷயங்களை வந்து உன்னிப்பாக கவனிச்சா சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து பார்த்து எடுத்து போடுறேன். சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்னால் அந்த நம்பர் சொல்லி இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நானும் பார்த்து சரி இந்த விஷயங்கள் வந்து சில இத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன்பா. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே நம்ம நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் சொல்கிறேன். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் சிலவர் தெரியும், சிலவர் தெரியாமல் இருக்கலாம். செட்டிங்ஸில் என்ன விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் ஒன்றும் இல்லை. சென்சிட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஃப்ரீ லுக்குன்னு வந்திருக்கு. அது வந்து நீங்கள் கூட்ட பார்த்தீங்கன்னா அதோட நம்ம சென்சிட்டிவ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, அதில் வந்து ஃப்ரீ லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீ லுக் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆஃபில் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண மட்டும் தான் ஃப்ரீ லுக் வந்து ஆனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் மாற்றல. ஸோ கிராஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பப்ஜியில் வந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து அல்ட்ரா கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். கீழே பார்த்துருக்கோம் கிளாசிக்கு, பிரைட்டு, அப்புறம் விவிடு, அப்புறம் ஓசான், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பப்ஜியில் வந்த மாதிரி தான் நண்பன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஸோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஹைடெக் மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு. அடுத்து சவுண்ட்ஸு பெருசாக எதுவும் கிடையாது நண்பா. ஸோ அதர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர் இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கிங் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் நான் பின்னாடி நான் சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம செகண்ட் செட்டிங் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுறது நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது உள்ள குரூப்பில் விளாண்டுருந்தாங்கன்னா நம்ம வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புக்கிங் சென்டுன்னு வந்துருச்சா. ஸோ உள்ள மேட்ச் விளாண்டுருக்கப்போ சைடில் ஒரு மெசேஜ் கேன் மாதிரி வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க, மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட் மாதிரி சென்ட் ஆகிடும். அவங்க வந்து அது பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து திரும்பி ஒரு மெசேஜ் வரும். ஸோ மெசேஜில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்தது வந்து போயிருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்குவாட் த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி போய் அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து அது பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி ஒரு மெசேஜ் வரும், நான் காட்டுறேன். ஸோ ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்துருக்கோம்னா செட்டிங்ஸில் போய் சில விஷயங்கள் வந்திருக்கான்னு பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ மூணாவது செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பேனரை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு தெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது செட்டிங்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கன்மான் இருக்கும் சைடில், அதை நீ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ ஓகே நண்பா, இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ இந்த பேனர் வந்து ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பண்ண வச்சாலே 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கு, ஸ்டைல், அப்புறம் வந்து ப்ரைவேசின்னு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து பேசிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் வந்து ஜெண்டர், நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் இல்லை கிளாஸ் கோடாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஆக்டிவ் டேஸ். ஸோ ஆக்டிவ் டேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வரோம். ஸோ வீக்கெண்ட் டேஸாக இல்லை வீக்கெண்ட் எண்ட்ஸா. ஸோ அந்த மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைம் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இந்த டைம் வந்து எதுக்குன்னு தெரியுமா. ஸோ நம்ம வந்து மார்னிங் ப்ளே பண்ணுற மாதிரி, இல்லை மதியம் ஆஃப்டர்நூன் ப்ளே பண்ணுற மாதிரி, நைட்டு ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பிடிச்ச செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாசிக்காக, கிளாஸ் கோடா, இல்லை கேஷுவல் மோடா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு பிடிச்ச கிளாசிக் மேட்ச்னா கிளாஸ் கோட் நம்ம கிளாஸுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கீழே பார்த்து சிக்னேச்சர், இது வந்து நம்ம பிடிச்ச ஸ்டேட்டஸ் மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். செகண்ட் பார்த்தா ஸ்டைல். ஸோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சோஷியல் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டில் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லாக்கில் இருக்குது. ஸோ சோஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்லாக்கில் தான் இருக்குது நண்பா.
சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சோசியலில் போய் பார்த்தீங்கன்னா சோசியலில் இருக்குது 2 தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ 2க்கு மேலே பண்ண முடியாது. 2க்குள்ளே மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்று வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை எந்த வேர்டு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து 2 இது வச்சுருக்கோம். ஓகே. அடுத்து பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு பால்ஸ் ஓகே சரி செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெயில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணமோ அதெல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சூஸ் பண்ணது எல்லாமே இருக்குது. ஸோ பீச் மார்க்கர் அப்புறம் பெஸ்ட்டு பால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டு வின்னு ஜஸ்ட் ஃபார் பண்ணு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சோ உங்களுக்கு என்ன தோணுது மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் தெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தால் ஓகே கமெண்ட்னு சொல்லுங்கள் எந்தெந்த விஷயங்கள் தெரியாதுன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. சரி ஓகே நம்ம செட்டிங்ஸ் டூவில் சொன்ன பார்த்தியா புக்கிங் பண்ணுறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக தனி ரிக்வெஸ்ட் வந்துடும். நம்ம ஆட்டோமேட்டிக் ஜாயின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த அப்டேட்டில் வந்து கொண்டு வந்துருக்காங்க நண்பா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ட்ரிக்ஸ் ஆஃப் சீக்ரெட் அப்டேட்னே சொல்லலாம். ஸோ இது 3 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 3ல் உங்களுக்கு எந்த நம்பர் வந்து தெரியும் எது தெரியாது நம்பர் வைஸாக போட்டு நீங்கள் சொல்லுங்கள் நண்பா. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அந்த சிஎஸ் மோடில் வந்து பார்த்துருக்கேன் ஒன்று வந்துருக்கல பார்த்தீங்கன்னா அந்த என்னது மேக்னெட் சீல்டு நினைக்கிறேன். ஸோ அந்த சீல்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நானும் ட்ரை பண்ணேன் நண்பா. ஸோ எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நானும் ட்ரை பண்ணிட்டு வந்து கடைசியில் இப்போ தான் எனக்கு தெரியுது. நீங்களே பாருங்கள் அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. நானும் பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் யூஸ் பண்ணி இது அதை போட்டுட்டு எனிமி பக்கத்தில் நின்று பார்த்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தேன். நேற்று பூரா ட்ரை பண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாம்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நண்பா. ஸோ நீங்களே பாருங்களேன். ஸோ பாம்பு வந்து நான் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி போட்டிருக்கேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்து 104 HP வந்து முடிஞ்சிருச்சு பாம்பு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 104 HP வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்பி நான் மெடிக்கெட்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நான் திரும்பி வந்து பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓகே நண்பா பார்த்தா திரும்பி நான் பாம்பு வந்து போட்டேன். ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீல்டு நான் போட்டு பக்கத்தில் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளோஸில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ HP வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு. 104 பார்த்தீங்கன்னா 69 HP வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது நண்பா. ஸோ அதனால தான் இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக கிளாஸ் கோடில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாம் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாம் வந்து பயங்கரமாக வீசுவானுங்க. குக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா 4-5 பாம் வந்து வீசுவானுங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். டக்கு நம்ம டீம்மேட் பக்கத்தில் இருந்தாலும் டக்கு நம்ம டீம்மேட் அந்த சர்க்கிள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேமேஜ் அந்த அளவுக்கு விழுகாது. கொஞ்சம் நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியில் பாம்புக்கு தான் ஒத்து வருது. சரி ஓகே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா இது ஒர்த்தா இல்லையா நீங்கள் கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல நல்லா தான் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் வேறு ஏதோ இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல அந்த வந்து பாம்பு கொடுத்து வச்சுருக்கானுங்க நல்லா தான் இருக்குது. சரி ஓகே நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீல்டை பற்றி ஃபுல் டீலாக தெரிஞ்சிடும். ஸோ இது மேக்னெட் சீல்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீல் நம்ம தெரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா கேரக்டர் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ அது வந்து நம்ம அது வந்து எதனால் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ண போகிறதா சில நியூஸில் வந்துகிட்டு இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைனஸ் பண்ணுவானுங்க உண்மையில மைனஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இப்போ இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கேரக்டர் வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்பா. ஸோ அந்த கேரக்டர் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நானும் பயங்கரமாக அஃபயர் ஆகிருக்கேன் இந்த பிரச்சனையில். நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சீல்டு மாதிரி கொரோனாட்ட ஒரு சீல்டு இருக்கும். அந்த சீல்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூல் டவுன் ஆயிரும். ஸோ டக்குன்னு சீல்டை போட்டு விட்டுருவாங்க. ஸோ க்ளோவால் அவனுக்கு தேவையில்லை. சீல்டு போட்டு உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே போட்டு எமௌண்ட் போடுவாங்க. சில டைம் வந்து அடிப்பானுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த கொரோனாட்டிருந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு நிறைய டென்ஷன் ஏற்றிருக்கும். ஸோ நிறைய நானும் பார்த்து நிறைய இந்த முக்கால்வாசி இதனால தான் அடி வாங்கியிருக்கேன். இந்த சீல்டுனால தான் அடி வாங்கியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வெக்டர்னால அதிகமாக அடி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து எப்படா சேஞ்ச் பண்ண நினச்சிட்டு. ஸோ வெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் பவர் வந்து கம்மி பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வந்து வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. கன்னுக்கு சில பவர்லாம் கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கேரக்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வந்து சில விஷயங்கள் வந்து கம்மி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே நண்பா அந்த பவர் நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து சத்தியமாக கொரோனா கேரக்டர் வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா CR7 அந்த கேரக்டர் வச்சிருக்கிறவங்க வந்து செம்மையாக காண்டாக போகிறீங்க. ஸோ அந்த கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏமலை இறக்கிறாதீங்க. ஸோ கருணாமலை கோவத்தை வந்து காட்டுங்க, ஏமலை இறக்கிறாதீங்க. ஸோ அது என்னென்ன பவர் நான் சொல்கிறேன், அப்புறம் வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ கொரோனா கேரக்டர் எபிலிட்டி சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா நியூ எபிலிட்டி. ஸோ புதுசு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா cannot fire from the shield. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கிறப்ப வந்து ஃபயர் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு cannot enter in this shield. அதாவது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டுக்குள்ளே வர முடியாது சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளேயே எனிமி யாரும் வரமாட்டாங்க. ஸோ வெளியே வந்து புல்லட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்லணும்னா நான் சொல்கிறேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. கொரோனா ஷீல்டு வந்து நீங்கள் போட்டுட்டு உள்ளே உட்காந்து ஃபயர் பண்ணுவீங்க ஓகேங்களா, அது வந்து இனிமேல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டானுங்க. இது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க எல்லாரும் ஏமாறுறதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா
கேரக்டர் நம்ம எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் சூப்பராக கொடுக்குறானுங்க. இந்த மாதிரி விஷயத்தில் கம்பெனி விட்டுறானுங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தான் முட்டாளாகிறது இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நல்லா தான் இருக்கும், நம்ம வந்து முட்டாளாக போயிடுறோம். ஸோ டைமண்ட் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நம்ம வாங்கி எடுத்துட்டு ஒர்த்தாக இருக்குன்னு நம்ம நினச்சிறப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா பவர் கம்மி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி தான் கன்னுக்கும் இதே மாதிரி தான் கேரக்டருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தனால நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நிறைய நமக்கு சில டைம் வந்து கேம் ஆடவே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ என்னன்னு தெரியல, இது வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் ஆனால் கொரோனா கேரக்டர் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மைனஸ்னே நான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷீல்டுக்குள்ளே இருந்துட்டு அடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொரோனா கேரக்டர் வச்சிருக்கவங்களுக்கு. இப்போ அதே குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உள்ளே இருந்து நம்மளால் உள்ளே போக முடியாது, எனிமி வந்து உள்ளே வர முடியாது. ஸோ உள்ளே உட்காந்து கொஞ்சம் மெடிக்கெட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி டைம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கூல்டவுன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெகுலர் தான் இருக்கும். ஆனால் ஃபயர் மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா கேரக்டர் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய அடி வாங்கியிருப்போம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரி ஷீல்டு போட்டால் நம்ம வந்து டப்புன்னு உட்காந்து நம்மளும் மெடிக்கெட் சுற்றலாம், அவன் நம்மளால் ஃபயர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தைரியமாக நம்மளும் கெத்தாக இருக்கலாம். சரி ஓகே நண்பா. ஸோ வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப லென்த்தாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொரோனா கேரக்டர் வந்து என்னன்னு சரியாக தெரியல, அது வந்து கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கேரக்டர் வச்சிருக்கவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் யூஸ் பண்ண கொரோனா கேரக்டர் பவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இப்போ யூஸ் பண்ணுற பவரும் டிஃப்ரெண்ட் ஆயிரும். இன்னும் மெடிக்கல் மட்டும் யூஸ் பண்ண முடியும், உள்ளே வந்து ஃபயர் பண்ண முடியாது. அவ்வளோதான், ஆணித்தனமாக அடித்து சொல்லிட்டானுங்க. சரி ஓகே நண்பா, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க்யூ, பபாய்.